மாவட்ட செயலாளர் ஆற்றல் செயல்வீரர் அந்தியூர் ஈஸ்வரன் அவர்கள் இப்போது தங்கமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து சிறப்பு செய்கிறார். தோழர் தங்கமணி அவர்கள் நமது கட்சியின் சார்பாக இது போன்று நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் தொலைபேசி மூலம் அழைப்பு கொடுத்தாலே போதுமானது. இந்த மாதிரி ஆலோசனை கூட்டங்களிலும் சொன்ன உடனே கலந்து கொண்டு நாம் தலைவர் அறிவிக்கக்கூடிய அனைத்து மாநாடுகளுக்கும் குடும்பத்துடன் கலந்து சிறப்பித்து வருகிறார். ஆகவே இளைஞர் தமிழர் சார்பாக இந்த சிறப்பை செய்கிறேன். மைதிலி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய நிர்வாகத்தின் சார்பில் முன்னாடி போர்த்தி அதை வரவேற்று சிறப்பித்தார். நமது கட்சி இணைந்து அவரது மகன்கள் மகள் என அனைவரும் குடும்பத்துடன் இந்த கட்சிக்கு வந்ததனால் அவருக்கான அனைத்து பணிகளையும் நமது கட்சியின் சார்பாக மிக சிறப்பாகவும் செவ்வனம் செய்து கொடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் முழுமையாக தனது குடும்பத்தையே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய அருமை சகோதரிக்கு இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறது. அலுவலகம் வராமல் எந்த வேலையும் செய்யாத அளவுக்கு இந்த இயக்கத்தின் மீதும் இந்த இயக்கத்தின் வளர்ச்சியின் மீதும் மிகுந்த அக்கறையோடு களப்பணியாற்றுகிற மாவட்டத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் தங்கமணி அவர்களுக்கு நம்முடைய அந்தியூர் சட்டமன்ற தொகுதி மாவட்டத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறது. அருமை சகோதரி தங்கமணி அவர்கள் நமது இந்த அலுவலக திறக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரையில் தனது இல்லத்தை பராமரிப்பது போல் இங்கு வந்து தாமாக முன்வந்து பராமரிப்பு செய்து இங்கு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை எடுத்து கூறி வலுவலத்துக்கு இட்டு சென்று அவர்களுக்கான பிரச்சனையை உடனடியாக தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கும்படி நமக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரிக்கு இந்த பொன்னாடையை எடுத்து சிறப்பு செய்கிறேன். அருமை தோழர் பொன்னரசு அவர்கள் மாவட்ட பொருளாளர் தங்கள் முன் கருத்துரை வழங்குவார். அவர் வழங்கிய பிறகு இறுதியாக நான் பேசவிருக்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஒருங்கிணைப்பினுடைய துணை பொறுப்பாளர்கள் செந்தில்குமார் அவர்கள் செந்தில்குமார் அவர்கள். அடுத்தபடியாக மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் ஆற்றல்மிகு செயல்வீரர் தவசீமன் அவர்கள். அடுத்தபடியாக மாவட்டத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் அருமை தோழர் ரங்கசாமி அவர்கள். விவசாய தொழிலாளர் விடுதலை முன்னணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் ஆற்றல்மிகு செயல்வீரர் சித்தையன் அவர்கள். மாவட்ட துணை செயலாளர் சுரேந்தர். மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் சதீஷ் அவர்கள். ஒன்றியத்தினுடைய செயலாளர் டிஎன்பாளையுடைய சுரேஷ் அவர்கள். அடுத்தது நான் பொன்னரசு. மொத்தம் 10 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு. இந்த குழுவுக்கு கீழே இருக்கிற அனைவருமே பொறுப்பாளர்கள் தான். யார் பெயரும் விட்டுவிட்டது என்று வருத்தப்பட வேண்டாம். இந்த 10 பேர் கொண்ட குழு எடுக்கிற முடிவுக்கு ஒவ்வொரு நிர்வாகிகளும் கட்டுப்பட்டு வருகிற எதிர்வரும் ஆகஸ்ட் 17 மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு நாம் வாகனம் இங்கே திரண்டிருக்கிற நம்ம எல்லாம் வரவேற்று உரையாற்றி நிறைவேற்றிருக்கிற அருமை தோழர் மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார் அவர்களை, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்டத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் கந்தசாமி அவர்களை, மாவட்டத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் அருமை தோழர் ரங்கசாமி அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் முத்துசாமி அவர்களை, விவசாய தொழிலாளர் விடுதலை முன்னணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் சித்தையன் அவர்களை, பழங்குடி மக்கள் இயக்கத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் ஆறுமுகம் அவர்களை, ஒன்றியத்தினுடைய துணை செயலாளர் அருமை தோழர் நாகராஜ் அவர்களை, மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய அந்தியூர் ஒன்றிய செயலாளர் மைதிலி அவர்களை,
அந்தியூர் ஒன்றியத்தினுடைய மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் தங்கமணி அவர்களை, அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் ஆற்றமிகு செயல் வீரர் கருப்பன் அவர்களை, ஒன்றியத்தினுடைய துணை பொறுப்பாளர் மகேஷ்குமார் அவர்களை, மகேஷ்குமார் அவர்களினுடைய துணைவியார் சுமதி அவர்களை, அந்தியூர் ஒன்றியத்தினுடைய இன்னொரு பொறுப்பாளர் தங்கமணி அவர்களை, தூக்கநாய்க்கும்பாளையத்தினுடைய ஒன்றியத்தினுடைய செயலாளராக வரவிருக்கிற ஆற்றமிகு செயல் வீரர் தம்பி சுரேஷ் அவர்களை, அவரோடு வருகை தந்திருக்கிற தம்பியண்ணன் அவர்களை, டிஎன்படை ஒன்றியத்தினுடைய துணை செயலாளர் ஆற்றமிகு செயல் வீரர் பவுனா அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஈரோட்டு மோகன் அவர்களை, ரஹ்மத் நிசா அவர்களை, மாவட்ட பொறுப்பாளர் ரகுபதி அவர்களை, எதிர்வருகிற ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளாக உலகம் முழுக்க கொண்டாடப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தலைவர் திருமாவளவன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேலாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு இந்த கிடக்கிற இந்த மக்களை அரசியல் ரீதியாக அணிதிரட்ட வேண்டும் என்று தமிழர் உரிமை ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை என்கிற சமூகம் சார்ந்த பிரச்சனையில் வீரியம் இழக்காத விடுதலை நெருப்பு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன். ஐயா பெரியாரும் அண்ணன் அம்பேத்கரும் இரட்டைமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதரும் உருவாக்கிய ஒற்றை இராணுவம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன். கார்ல் மார்க்ஸ் கொஞ்சம், காம்ரேட் லெனின் கொஞ்சம், பிடல் காஸ்ட்ரோ கொஞ்சம், பிரபாகரன் கொஞ்சம், ஸ்டாலின் கொஞ்சம், சேக்குவாரா கொஞ்சம், கன்சிராம் கொஞ்சம், கக்கன் கொஞ்சம், நம்முடைய காமராஜர் கொஞ்சம், கலைஞர் கொஞ்சம் கலந்து செய்த கருப்பு நெருப்பு நம் தலைவர் திருமாவின் பிறப்பு. அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் இருந்த ஊமை சமுதாயத்தை தட்டி எழுப்பி அமைப்பாக்கி அதன் மூலம் தலைநிமிர வைத்த ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன். ஆதியினம் பூண்டிருந்த அடிமை விலங்கை தன் அறிவாயுதம் கொண்டு சுட்டெரித்தவர். சாதியை சொல்லி நம்மை சாய்த்த தீங்கினை தன் சாதனையால் வேறறுத்து வெற்றி கண்டவர். சுகம் காணாத சுமை தாங்கி திருமணமே முடித்துக் கொள்ளாமல் நம்மை தம்பிகளாக, நம்மை எல்லாம் தங்கைகளாக, தம்மையெல்லாம் தன்னுடைய குழந்தைகளாக, தன்னுடைய வாரிசுகளாக நம்மை எல்லாம் கரையேற்ற வேண்டும், எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் விடுதலை என்கிற அந்த உயிரிய கருத்தை உள்வாங்கிக் கொண்ட தலைவர். நம்முடைய விடுதலை சிறுத்தைகளின் விதையை 90ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மதுரை மண்ணில் புதுவிலே கொடியை ஏற்றுகிற போது இந்த கொடி விடுதலை சிறுத்தைகள் கொடி, இன்றைக்கு இந்த கொடி விடுதலை சிறுத்தைகள் கொடி, நாளை இந்த நாட்டின் தேசிய கொடி என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றினார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேலாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு கிடக்கிற மக்களின் கைகளுக்கு அதிகாரம் வர வேண்டும் என்று தொடர்ந்து தன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு மணி துளியும் தன் தியாகத்தை கொண்டு நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாளுக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 20 மணி நேரத்தை இந்த மக்களின் முன்னேற்றத்திற்காக, இந்த மக்களின் விடுதலைக்காக, சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், இனம் பார்க்காமல், மொழி பார்க்காமல் இந்த மக்களின் விடுதலைக்காகவே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகளின் கொடியை வடிவமைத்து நீலம் சிகப்பு நடுவில் நட்சத்திரம் என்கிற ஒரு மகத்தான கொடியை வடிவமைத்து இந்த கொடி என்னுடைய குழந்தை என்று சொன்னார். அப்படிப்பட்ட கொடியை இன்றைக்கு கொடிகளை தூக்கி கோரிக்கைகளை முழங்கி
வீதிக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் போராடினால் எதிரி குடைநடுங்கும் அளவிற்கு மக்கள் இன்றைக்கு கோடான கோடி பேர் விடுதலை சிறுத்தைகளின் இயக்கத்தை பின்பற்றி விடுதலை சிறுத்தைகளாய் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக தளத்தில் ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சி 90ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நெருப்பாய் இருந்தது. ஆதிக்கத்தின் குரல்களை ஆட்டம் கண்டது. அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்கிற முழக்கம் கைகட்டி வாய்வத்தி கூடி குறுகி நின்றவர்களை அடங்க மறுக்க வைத்தது. எங்கோ பண்ணையத்தில் அடுத்தவனுடைய மாட்டுச்சாணத்தை வலித்துக் கொண்டிருக்கிறவன் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் கொடியை பிடித்து வீரியமாய் நான் விடுதலை சிறுத்தை என்று மீசையை முறுக்கிக் கொண்டு காவல்துறை அதிகாரிகளை மிரட்டுகிற அளவுக்கு நம்மை எல்லாம் வளர்த்தெடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். அந்த கொடியை வடிவமைத்து கொடியில் 5 முனை கொண்ட நட்சத்திரத்தை உருவாக்கி ஒவ்வொரு முனைக்கும் ஒரு கொள்கையை வைத்தார். சாதி மதம் முடித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்புடைத்து வறுமையை துடைப்போம், பெண் உரிமை காத்து பெருமை சேர்ப்போம், தமிழ் தேசிய உணர்வின் மூலம் தமிழ் தேசியம் வளர்ப்போம், வல்லரசுகளின் ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம் என்கிற 5 முழக்கங்களை கொள்கை முழக்கமாக வைத்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். ஏதோ தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று தலைவர் அறிவித்திருக்கவில்லை. 90ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கையை வடிவமைத்த போதே தமிழ் தேசியம் என்கிற கொள்கையை வடிவமைத்தவர் நம்முடைய தலைவர் திருமாவளவன். தமிழ் தேசியம் என்றால் என்ன? பெயர் தமிழாய், பேச்சு தமிழாய், உயிர் தமிழாய், மூச்சு தமிழாய், தமிழ் பெயர் தாங்கி தமிழராய் எழுவோம் என்று 1,00,000 பேருக்கு தமிழ் பெயர் சூட்டிய ஒரு மகத்தான ஆளுமை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன். போன 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17 தன்னுடைய பிறந்த நாளில் அழிந்து வரும் தமிழை காப்பதற்காக ஒவ்வொருவருக்கும் தமிழ் பெயர் சூட்டினார். நம்முடைய தமிழ் இனத்தின் தமிழ் மண்ணின் மரமான பனை அழிந்து வருகிறது என்பதற்காக 1,00,000 பனை விதைகளை நடவு செய்தவர், நட்டு மரமாக்க வேண்டும் என்பதற்காக உழைத்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன். ஏதோ விடுதலை சிறுத்தைகள் தமிழ் மண்ணில் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ் நாட்டை தாண்டி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, வட மாநிலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் வேரூன்றி தன்னுடைய கிளையை பரப்பிக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இல்லாத மாவட்டமே இல்லை. 234 மாவட்டங்களிலும் கிளைகளை கொண்ட ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நம்மை ஒவ்வொரு நாளும் இழிவு செய்து கொண்டிருக்கிற சாதிய மத வன்மம் கொண்டவர்கள் எத்தனையோ கருத்துக்களை இணையதளத்தில் பதிவிட்டிருந்தாலும் கூட நம்முடைய தலைவர் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல, இந்தியாவின் அரசியலை இயங்காது என்கிற நிலை விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை விட்டுவிட்டு இனி எந்த அரசியல் கட்சியும் எழுந்து நடக்க முடியாது என்கிற நிலையை விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கியிருக்கிறது. இதற்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் தியாகமும் தான் அடிப்படை காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும், ஒவ்வொரு மணிப்பொழுதும் இந்த மக்களின் தலைநிமிர்வை முன்னிறுத்தி போராடுகிற ஒரு தலைவருக்கு பின்னால் நாம் எல்லாம் விடுதலை சிறுத்தைகளாக இணைந்து நிற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற ஒவ்வொரு மாநாடும் வரலாற்றில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வெல்லும் ஜனநாயக மாநாடாக இருந்தாலும், இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடாக இருந்தாலும், மாநில சுயாட்சி மாநாடாக இருந்தாலும், ஒவ்வொரு மாநாடும் பெரியார், அம்பேத்கர் போன்ற மகத்தான தலைவர் கண்ட அந்த தமிழ் தேசிய கொள்கையை முன்னெடுக்கிற, இந்த ஆரியத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு களத்தில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து பாராட்டி வருகிறதை
இந்த நேரத்தில் சொல்லி, தோப்பில் நிழலா இல்லை, கவர்ந்து வரும் தென்றலில் குளிரா இல்லை, தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று தமிழரின் அவலநிலை கண்டு பாவேந்தன் பாரதிதாசன் கண்ணீர் வடித்தான். அதற்கு பின்பு தமிழ் மக்கள் பெயரிலும் இல்லை என்று சொல்லி அந்த இழிவை துடைத்தார். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தலைவருடைய பெயரிலும் விருதுகளை வழங்கி அம்பேத்கர் சுடர், பெரியார் ஒளி, அயோத்திதாசர் ஆதவன், காமராஜர் கதிர், காயிலேமில்ல பிறை, செம்மொழி ஞாயிறு என்று தலைவர்களின் பெயரால் விருதுகளை வழங்கி மிகப்பெரிய தமிழ் பாதுகாப்பு தலைவர் என்பதை நிறுவி சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக, சர்வாதிகார கும்பலுக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக இந்த மண்ணில் ஒரு தலைவர் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார் என்றால் அது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான் என்பதை தெரிந்து இந்த ஆகஸ்ட் 17ஆம் நாள் கள்ளக்குறிச்சி மாவட்டமே திணறும் அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து மக்கள் திரளாக பங்கேற்று விடுதலை சிறுத்தைகள் இந்த நாட்டை 2031 ஆழ்வார்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை தோழர் பொன்னரசு அவர்களே மற்றும் மாவட்டத்தின் துணை செயலாளர் அருமை தோழர் சதீஷ்குமார் அவர்களே, நாட்டுக்காக பணியாற்றிவிட்டு இப்பகுதி மக்களுக்காகவும் பணியாற்ற வேண்டும் என்ற கோணத்தில் இக்கட்சியிலே புதிதாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தம்பி ரகுபதி அவர்களே மற்றும் பழங்குடியினர் பிரிவில் பொறுப்புக்கு பணம் செலுத்திவிட்டு காத்திருக்கக்கூடிய எனது அன்பு தம்பி ஆறுமுகம் அவர்களே மற்றும் நமது சிந்தையன் காலம் கனிந்த பிறகும் கூட தற்போது வரையில் நான் இளமையாக இருக்கிறேன், இந்த மக்களுக்காகவும் இந்த பகுதி பொறுப்பாளர்களுக்காகவும் இந்த கட்சிக்காகவும் நான் உழைத்தாக வேண்டும் என்று என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சிந்தையன் அவர்களே மற்றும் நமது மாவட்டத்தின் துணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நவசேப்பன் அவர்களே மற்றும் தங்கமணி, மைதிலி, நாகராஜ் மற்றும் டிஎன்மாலை ஒன்றியத்திலிருந்து வருகை கொண்டிருக்கக்கூடிய சுரேந்திரன், சுரேஷ் மற்றும் தம்பி கருணா, சதீஷ்குமார் ஆகியோர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தாமாக வந்திருக்கக்கூடிய அருமை தோழர் மோகன்ராஜ் அவர்களே மற்றும் மகேஷ் சுமதி அவர்களே, உங்கள் அனைவரையும் எனது இருகரம் கூப்பி இம்மதிய வேளையில் எல்லாத்தையும் வரவேற்று எனது உரையை ஆரம்பிக்க இருக்கிறேன். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவரவருக்கு இன்று ஒரு பணியை வைத்துக்கொண்டு அப்பணியில் ஈடுபட்டு அவரையும் அவர் குடும்பத்தாருக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் தாண்டி நமது கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்காக இல்லாமல் இந்த நாட்டுக்காக ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை அர்ப்பணித்திருக்கிறார். அந்த அர்ப்பணிப்பு என்னவென்றால், நமது பகுதியிலே ஒரு ஆண்மகன் ஒரு குடும்பத்தில் இருந்தார் என்றால் அவருக்கு ஒரு 25-30 வயதுக்குள் அவருக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்து அவரை ஒரு குடும்பத்தினாக மாற்றி அமைப்பது இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். ஆனால் நமது கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் இந்திய நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் தன்னை திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த மக்களுக்காகவும் மக்களின் நலன்களுக்காகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு போராளியான அவர் ஆகஸ்ட் 17 பிறந்தநாளான அன்று நம்ம பகுதியிலே பிறந்தநாள் கொண்டாட வருமானால் அவருக்கு அவர் வீட்டில் எனக்கு இன்றைய தினம் பிறந்தநாள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கேக் வாங்கி புத்தாடைகள் அணிந்து பிறந்த நாளை கொண்டாடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என கருதுகிறேன். நமது தலைவர் அவர்கள்
தன்னுடைய பிறந்த நாளில் இந்த நாட்டு மக்களுடைய எழுச்சிக்காகவும் இந்த நாட்டு மக்களின் தமிழ் தேசியத்தை காப்பதற்காகவும் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை இழைத்திருக்கிறார். அது என்ன தியாகம் என்று கேட்டால், தனது பிறந்த நாளில் இந்த மக்களுக்கான தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை கூட்டி அந்த மாநாட்டின் வாயிலாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தமிழ் தேசியத்தை பற்றி கூற வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக நமது தமிழ்நாட்டின் மைய பகுதியில் அமைந்துள்ள உளுந்தூர்பேட்டையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்று ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாடு நடக்கவிருக்கின்ற இந்த காரணத்திற்காக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், அனைத்து நிலை சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், அனைத்து துணைநிலை ஆகட்டும், எல்லோரும் ஒருங்கிணைந்து வந்து அந்த மாநாட்டை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்துவதற்காக அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் சரி, துணைநிலை அமைப்பில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் சரி, புதிதாக கட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நமது கட்சியின் எழுச்சி தமிழரின் கொள்கையை உள்வாங்கி இதுபோல் ஒரு அரங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு அருமை சகோதரர் பொன்னரசு அவர்கள் உரையாடியதைப் போல ஆயிரக்கணக்கான மக்களை ஓரிடத்தில் திரட்டி இந்த மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற எனது நீண்ட நாள் கோரிக்கையை குறுகிய காலத்திற்குள் நிறைவேற்ற ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்கிடையில் வரவிருக்கின்ற ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழரை தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கு இங்கு இருக்கக்கூடிய அந்தியூர் சட்டமன்ற பகுதியிலிருந்து தலைவர் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் நிதியும் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை அழைத்து வர வேண்டும் என மிகப்பெரிய ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். ஆகையினால் இப்போது காலத்தின் கட்டாயம் சூழலும் சரியாக அமையாதபடி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரணத்திற்காக தற்பொழுது பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தாமாக முன்வந்து இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை மிக சிறப்பாக நடத்துவதற்கு தன்னுடைய நிதிகளை கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொண்டும், நிதி கொடுத்து விட்டோமே இனி ஏன் எதற்காக நாம் போக வேண்டும் என்று கருதாமல் ஒவ்வொருவரும் ஒரு 10-20 பொதுமக்களை அழைத்து வந்து ஒவ்வொருவரும் இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை நபர்களுமே ஒவ்வொருவரும் ஒரு 20க்கும் மேற்பட்ட ஒரு பொறுப்பாளரை ஒருங்கிணைத்தோமானால் இங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றார் போல் ஒரு 1000க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் வந்து விடுவார்கள். நாம் கருதியது போல மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழ் தேசிய மாநாட்டிற்கு அழைத்து சென்று கண்டுவிடலாம் என எண்ணுகிறேன். அதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்பதையும் உங்கள் முன் கூறி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒன்றிய மாவட்ட நிர்வாகம் எதிர்வரும் ஆகஸ்ட் 17 பிறந்த நாளில் நடைபெறவிருக்கிற தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு சுவர் விளம்பர பதாகை சுவரொட்டிகளை சிறப்பாக செய்வதென முடிவெடுக்கப்பட்டது. இரண்டாவது தீர்மானமாக தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு நமது அந்தியூர் சட்டமன்ற தொகுதி மாவட்டம் சார்பாக 25 வண்டிகளில் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து மாநாட்டை வெற்றிகரமாக நடக்க உறுதியேற்கப்பட்டது. மூன்றாவது தீர்மானமாக தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நிதி ரூபாய் 1 லட்சத்தை அனைவரும் சேர்ந்து நிர்வாகிகளின் பங்களிப்போடு மாநாட்டு தேதிக்கு முன்பே கொடுப்பதென இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து நிர்வாகிகளும் இணைந்து நான்காவது தீர்மானம் அனைத்து நிர்வாகிகளும் இணைந்து பணியாற்றி எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் நாள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை வெற்றி மாநாடாக நடைபெறுவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு தருவதென இக்கூட்டத்தின் மூலம் உறுதியேற்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை சொல்வதற்கு நன்றியுரை ஆற்ற நம்முடைய இளைஞர்கள் எழுச்சி பாசனத்தை மாவட்ட அமைப்பாளர் அருமை தோழர் முத்துசாமி அவர்கள் நன்றியுரை ஆற்றுவார். அருமை அண்ணன் அந்தியூர் ஈஸ்வரன் அவர்களின்
அழைப்பை ஏற்று இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் போராளிகள் அனைவருக்கும் எமது இளைஞரணி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.